நாவல் என்ற நீண்ட படைப்பு பயணத்தில் புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தும் முயற்சியாக மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றம் கடந்த ஆண்டு தொடங்கிய நாவல் எழுதும் போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று பிட்டலிஞ்சயா தோட்ட மாளிகையில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் இலக்கியத்தின் அடுத்த தலைமுறை படைப்பாளர்களை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட எழுத்தார்வலர்கள் கலந்து கொண்ட வேளையில் அவர்களில் 14 பேர் எழுதிய நாவல்கள் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தன. போட்டிக்கு முன்னதாக எழுத்தாளர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு எழுத்து பயிலரங்குகள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் அவர்களின் எழுத்து நடையும் படைப்பு திறனும் மேலும் செம்மைப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் புதிய இலக்கிய படைப்புகள் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு மீள் பார்வையாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் சரி, நீங்கள் எழுதுகிற புத்தகங்களும் சரி, நாவலும் சரி, இல்லை ஒரு படைப்பு உருவாகிறீங்க சரி, அது டிஜிட்டலாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயங்கள் நீங்கள் சாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஆர்கைவ் நகரில் நீங்கள் வைக்கணும். ஏன்னா வைக்கும் பொழுது நாளைக்கு வருகின்ற தலைமுறைகள், நாளைக்கு 10 வருஷம் இல்லை 50 வருஷம் 100 வருஷத்தில் வருகின்ற தலைமுறைகள் இதெல்லாம் நாளைக்கு அதை எடுத்து பார்க்கறதுக்கான முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். மொழியையும் எழுத்தாற்றலையும் வளர்க்கும் இத்தகைய முயற்சிக்கு இன்னும் கூடுதல் வரவேற்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்ற மற்றொரு சிறப்பு பிரமுகரான இயக்குனர் JK விக்கி கேட்டுக்கொண்டார். இங்க மலேசிய திரைத்துறையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கதைகளுக்கான பஞ்சம் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எழுத்தாளர்களுடைய இந்த படைப்புகளை திரைக்கு கொண்டு போற ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஆசை எனக்கு எப்போதுமே இருக்கு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருந்துச்சுன்னா அது விஷுவல் மீடியம்க்கு கொண்டு போற ஒரு முயற்சியை நான் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பலதரப்பட்ட வயதினரைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் தாமரை முனுசாமி எழுதிய ஆகாய தாரகை நாவல் முதல் பரிசை பெற்று 1000 ரிங்கிட் ரொக்கத் தொகையை வென்ற நிலையில் 2ஆம் பரிசான 800 ரிங்கிட்டை ஜீவிதாவும் 3ஆம் பரிசான 500 ரிங்கிட்டை சாந்தா காளியப்பனும் வென்றனர். இப்போ வாழ்ற காலகட்டத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல், அதுக்கப்புறம் குடும்பங்கள், மலேசியாவோட மக்கள், தமிழர்களோட வாழ்க்கை பின்னணியை கொண்டது இந்த நாவல். இயல் மன்றம் கடந்த ஓராண்டாக இந்த பரிசு திட்டத்தை அல்லது நாவல் போட்டிக்கான எழுத்தாளர்களை மிக நேர்த்தியாக தயார்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து சிறந்த எழுத்தாளர்களை அழைத்து அவர்கள் வழியாக எழுத்தாளர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து நல்ல முறையில் கட்டமைக்கப்பட்ட நாவல்கள் இன்று பரிசு பெற்றிருக்கின்றன. மலேசிய தமிழ் இலக்கிய வானில் புதிய படைப்பாளர்களை அடையாளம் கண்டு அவர்களின் எழுத்து பயணத்திற்கு சிறகுகள் அளிக்கும் முக்கிய தளமாக இந்நிகழ்ச்சி அமைந்தது.